எல்லோருக்கும் வணக்கம். ஆல்மோஸ்ட் எல்லா செக்டார்லையுமே மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்கு. இதுக்கு முக்கியமான ரீசன் வந்து என்ன? இன்னும் ஃபர்தராக வந்து மார்க்கெட் ஃபால் ஆகுமா? இங்கேருந்து திரும்பி ரிவர்சல் ஆகுமா? ஸோ இதை பற்றி கம்ப்ளீட்டாக முதல்ல பார்க்கலாம். என்ன ரீசன்னால முதல்ல மார்க்கெட் இறங்கியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவோம். இதுக்கு முக்கியமான ரீசன்னா ஒரு 3 ரீசன்ஸ் வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யூஎஸ் எலெக்ஷனில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் டொனால்ட் ட்ரம்ப் தான் வந்து இந்த ஒட்டி வருவார் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்து கருத்து கணிப்பில் இருந்தது. இப்போ ரீசண்டாக அந்த கேம்பெயினுக்கு அப்புறம் அந்த கருத்து கணிப்பில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து கமலா ஹாரிஸ் தான் வந்து கிட்டத்தட்ட 3% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க டொனால்ட் ட்ரம்போட. ஸோ இந்த ஆட்சி மாற்றம் யார் வருவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்து இன்வெஸ்டர்ஸ் நர்வஸ் ஆகிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. எப்போதுமே ஒரு உச்சத்தில் இருக்கும்போது இந்த மாதிரியான சேஞ்சஸ் எக்ஸ்பெக்டேஷனில் மாறும்போது ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. அது ஒரு ரீசன். செகண்ட் ரீசன் வந்து சைனீஸ் மார்க்கெட் வந்து வேல்யூஷன் படி சீப்பாக இருக்குது. இந்தியாவில் வந்து எஃபிஐ வந்து இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட 82,000 கோடி ரூபாய் இந்த 1 மந்த்தில் வந்து செல் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு முக்கியமான ரீசன் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கு. பிகாஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிடுறாங்க, சைனீஸ் மார்க்கெட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இது வந்து செகண்ட். தேர்ட் ரீசன் மெயின் திங் வந்து என்னென்னா, இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியன் இன்வெஸ்டர்ஸுமே செல் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னென்னா, Q2 ரிசல்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்தது இல்லையா? அதாவது Q1 விட குவார்டர்லி ரிசல்ட் Q1 விட Q2 ரிசல்ட் வந்து கம்பெனிஸ் எல்லாமே ஏர்னிங் வந்து கம்மியாக இருக்குது வென் கம்பேர் டு Q1. ஸோ இன்வெஸ்டர்ஸ் இந்த இடத்துல ப்ராஃபிட்டை வந்து பதிவு பண்ணுறாங்க. முக்கியமான ரீசன்ஸ் இந்த 3 ரீசன்ஸ் தான். இது இல்லாத மிடில் ஈஸ்டில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 2 மந்த்துக்கு மேலே வந்து இந்த மிடில் ஈஸ்டுடைய டென்ஷன் இருக்க தான் செய்யுது. பட் எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ரீசன் வந்து இதுதான். இன்னைக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, ஹுண்டாய் ஐபிஓ வந்து இன்னைக்கு வந்திருக்கு. ஓப்பன் ஆனதுலேருந்து டிஸ்கவுண்ட் ரேட்டில் தான் வந்து கீழே ஃபால் ஆயிருக்கு. கீழே அரௌண்ட் ஒரு 6% வந்து ஃபால் ஆயிருக்கு. இதை பற்றி நம்ம ஃபண்டமெண்டலாக அனாலிசிஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாக்கை பார்க்கணும். ஏன்னா ஸ்டாக்ல வந்து ஹிஸ்ட்ரி எதுவுமே கிடையாது. இன்னைக்கு தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனதே டிஸ்கவுண்ட்ல தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஃபைன். எந்தெந்த செக்டார் அதிகமாக ஃபால் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்யூ பேங்க்ஸ், மெட்டல், எனர்ஜி, ரியாலிட்டி செக்டார். ஸோ இந்த செக்டார்லாம் வந்து ரொம்பவே சிக்னிஃபிகண்ட்டாக ஃபால் ஆயிருக்கு. ஃபர்தராக இந்த மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து செக் பண்ணி பார்ப்போம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த டெக்னிக்கல் சார்ட்டை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? மார்க்கெட் வந்து ஓவரால் அப் ட்ரெண்டில் இருக்குது. பட் ஸ்டில் நவ் இந்த ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு பிஃபோர் வீடியோலேருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்சைடில் மார்க்கெட் ரைஸ் ஒரு ரேலி அப்படின்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுறது 25,200க்கு மேலே அட்லீஸ்ட் ஒரு டே கேண்டில் பிரேக் ஆகணும். இதுக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது மட்டுமே மார்க்கெட் வந்து ஒரு செட் ஆஃப் ரேலி வந்து கன்ஃபார்ம் ஆகும். அதே போல் பாட்டம் சப்போர்ட் 24,700ங்கிறது பாட்டம் சப்போர்ட். அப்போ வித்தின் இந்த ரீஜனுக்குள்ள மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். பட் இன்னைக்கு மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, மோர் ஓவர் இந்த இடத்துல பாருங்க, ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகி அகெயின் இந்த ட்ரெண்டுடைய பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. இப்போ இந்த ட்ரெண்டுடைய பிரேக் அவுட், ஏன்னா மார்க்கெட் வந்து நிஃப்டிங்கிறது ஓவரால் நிஃப்டி 50 கம்பெனி, டாப் மோஸ்ட் 50 கம்பெனிஸ். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டே கேண்டில்லையோ 1 hour கேண்டில்லையோ பார்க்கக்கூடாது, வீக்லி கேண்டில் தான் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த வாரம் வந்து இந்த க்ளோஸ் ஆனது 24,700க்கு பிலோவில் வந்ததுனாலே இந்த செல் வந்து இன்னும் சிக்னிஃபிகண்டாக சிவியராக வந்து செல் ஆகும். கிட்டத்தட்ட இங்கிருந்து ஒரு 1,700 புள்ளிகள் வரைக்குமே ஃபால் ஆகலாம். ஏன்னா இதில் பாருங்க, நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து ஒரு வீக்லியில் வரும்போது இதை உடச்சி கீழே ஃபால் ஆகும்போது உங்களுக்கு இந்த ட்ரெண்டில் தான் வந்து நிற்கும். இதை உடைக்கும் போது இந்த இடத்துல அடுத்த ட்ரெண்ட் எங்கே வந்து நிற்குது பாருங்க, 22,975, அதாவது 23,000த்துல வந்து தான் நிற்கும். ஓவராலாக இந்த அப் ட்ரெண்டு ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டில் சப்போர்ட் பண்ணி தான் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுது.
இப்போ வேல்யூஷன் படி பீக்கில் இருக்கிறதுனால மார்க்கெட் ஒரு கரெக்ஷனில் இருக்குது. இன்கேஸ் இந்த கரெக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா வீக்லி க்ளோஸ் பிலோ 24,700க்கு பிலோவில் வீக்லி க்ளோஸ் இருந்தது அப்படின்னா இந்த கன்ஃபார்ம் ஆகிடும். ஃபர்தராக 23 வரைக்குமே இந்த கரெக்ஷன் வந்து ஃபால் ஆகலாம். ஸோ ஆஸ் எ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இந்த முறைப்படி செக் பண்ணி பாருங்கள் நீங்கள். அதே போல் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் பாருங்கள் கிளியராக வந்து மார்க்கெட் வந்து இன்னும் டவுன் ட்ரெண்டுக்கு ஃபார்ம் ஆகலை. ஏன்னா இதில் வந்து நீங்கள் ஹவலியில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நிஃப்டி வந்து பிரேக் பண்ணி ஒரு நியூ லோ கொடுக்குது. இப்போ லாஸ்ட் ஒரு 1 வீக்கில் நிஃப்டி வந்து பிரேக் பண்ணி இந்த ப்ரீவியஸ் இதையும் பிரேக் பண்ணி ஒரு நியூ லோ கொடுக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டியில் வந்து பாருங்கள் இந்த லாஸ்ட் வீக் லோவை பிரேக் பண்ணலை. அது மட்டும் இல்லை, பேங்க் நிஃப்டி ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் தான் இருக்குது. லாஸ்ட் 1 வீக் வரைக்கும் இந்த வேலை தான் ட்ரேட் ஆகிருந்தது. வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே இருக்கா, டாப் டு பாட்டம் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க. வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே இருக்கா, இன்னைக்கு கூட டச் பண்ணிட்டு மார்க்கெட் கரெக்டாக வந்து எங்கே நிற்கிது பாருங்க. ஏன் இதை உடச்சிட்டு போகல? நிஃப்டி வந்து உடச்சிட்டு நியூ லோ கிரியேட் பண்ணியிருக்கு இல்லையா? ஸோ பேங்க் நிஃப்டி வந்து போகல. ஸோ பேங்க்கில் வந்து பேங்க் அண்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸில் ஸ்டில் நோ பொசிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இன்வெஸ்டர்ஸ்க்கும் சரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதனால தான் பேங்க் நிஃப்டி வந்து அந்தளவுக்கு கிராஷ் ஆகலை. நிஃப்டி கிராஷ் ஆன மாதிரி, பட் எஸ்பெஷலி பேங்கிங்கில் வந்து பிஎஸ்யூ பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து ஃபால் ஆகிருக்கு. மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட்டாக வந்து ஃபால் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டின்னு நம்ம எடுத்துக்கும் போது பொசிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் 50,000க்கு பிலோவில் வந்து க்ளோஸ் ஆனாலும் நெக்ஸ்ட் சப்போர்ட் உங்களுக்கு எவ்வளோ வரும்? 48,900 இந்த ரீஜனில் வந்து நிற்கும். அப்போ இது வரைக்குமே பேங்க் நிஃப்டி வந்து ஒன்று இங்கே சப்போர்ட் எடுத்து அப்சைடில் ரைஸ் ஆகலாம். இன்கேஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த இடத்துல 49,400 சப்போர்ட் எடுத்து கூட இந்த ட்ரெண்டு அப்சைடில் ரைஸ் ஆகலாம். எய்தர் இங்கே ரைஸ் ஆகலாம் ஆர் இந்த சைடும் ரைஸ் ஆகலாம். இது வந்து ஒரு பேசிக்ஸான ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் தான். எக்ஸாக்டாக எங்கே டேர்ன் ஆகும், எவ்வளோ தூரம் ஃபால் ஆகும் அப்படிங்கிறத நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. க்ரூட் ஆயில் இந்த அனாலிசிஸ் போஸ்ட் பண்ணது 6:30க்கு போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ரெசிஸ்டன்ஸ் வந்து வேவ் லெவல் ரெசிஸ்டன்ஸ் 6055, சைடுவேஸ் அப் ட்ரெண்ட்னு போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நான் போஸ்ட் பண்ணுற அந்த டைமில் மார்க்கெட் இந்த தான் இருந்திருக்கு. இதில் பாருங்க 6:20, ஓகே 6:30க்கு இந்த ரீஜனில் தான் இருந்திருக்கு. எப்போ 5962 இருக்குது. ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், ஒரு ஃப்ளாட்டான மார்க்கெட் தான். இன்ஃபேக்ட் இது வந்து ரேஞ்ச் பவுண்டு தான். கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்குது பாருங்க, அப் அண்ட் டவுன்ஸு. இது அப்சைடில் சைட்வேஸ் அப்சைடாக தான் போகுது அப்படிங்கிறத நம்ம கணிச்சு சொல்லியிருக்கோம். அதுவும் எக்ஸாக்ட் லெவல் வந்து 6055. இதை ரன் பண்ணி பார்ப்போம் அதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்குன்ட்டு. பாருங்க எக்ஸாக்டா அந்த பின் பாயிண்டா இந்த லெவலில் வந்திருக்கா. ட்ரெடிஷ்னல் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கும் இந்த வேவ் அனாலிசிஸ்க்கும் உள்ள வித்தியாசமே இதுதான். இது எக்ஸாம்பிள் பண்ணதுக்காக தான் நான் இதை போஸ்ட் பண்ணேன். ஃபைன். நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்ஸை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு செக்டார்லேயும் எடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ பேங்க்ஸ் இந்த பொசிஷனல் சப்போர்ட்டிவ் ரீஜனுக்கு ஆல்மோஸ்ட் நியர்பைல இருக்குது. இது கிராஷ் கிடையாது. ஈவன் தோ மார்க்கெட் ஃபால் ஆனால் கூட ஆல்மோஸ்ட் சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் இருக்குது. நம்ம 2 பேங்க் வந்து பொசிஷனலாக வந்து பார்க்குறது, பப்ளிக் செக்டாரில் வந்து பார்க்குறது பேங்க் ஆஃப் பரோடா. இது ஃபியூச்சர்ஸு. ஒன்று வந்து ப்ரைவேட் செக்டார் பேங்க்கில் சிட்டி யூனியன் பேங்க் வந்து பார்த்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் கீழே ஃபால் ஆகிருக்கு. இந்த ட்ரெண்டுடைய பாட்டம் சப்போர்ட்டில் வந்து ஃபால் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தினுடைய க்ளோஸ் வந்து இதுக்கு மேலே போனாலும் இது பாசிட்டிவ் தான். இன்கேஸ் இது பிரேக் அவுட்டே ஆனால் கூட அந்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா இது ஒரு முக்கியமான சப்போர்ட்டிவ் பாயிண்ட்டு. இன்கேஸ்
225க்கு பிலோவில் ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். பட் ஈவன் தோ பொசிஷனலாக ஹோல்ட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக் வந்து ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டாக தான் இருக்கும். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனால் கூட ஒரு பெரிய கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து கம்மி தான். அதே போல் இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து சியூபி, சிட்டி யூனியன் பேங்க். இது வந்து நம்ம பொசிஷனலாகவே பார்த்துட்டு இருக்கோம். மார்க்கெட் இறங்கினா கூட இந்த ஸ்டாக் வந்து பாருங்க ஏறுது பாருங்க. ஓகே, ஒவ்வொரு முறையும் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக இந்த அனாலிசிஸு 2020 இருந்தே ஒவ்வொரு ரீஜன்லையும் கிட்டத்தட்ட டிசம்பர் மந்த் வந்து ஒவ்வொரு 2 இயர்ஸ்க்கு ஒரு முறையும் 2004 டச் பண்ணுது. ஓவரால் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் இருக்குது. ஸோ இதையும் வந்து நம்ம பார்க்குறோம். அண்ட் ஓவர் வேல்யூவில் இருக்கிறது ஐடி ஸ்டாக்ஸ் தான். ஐடி ஸ்டாக்ஸ் இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டில் ஓவர் வேல்யூவில் இருக்குது. நாளைக்கு முக்கியமாக ஐடி ஸ்டாக்ஸில் பை சைடு வந்து போகாதீங்க. ஏன்னா ஸ்ட்ராங்கான ஒரு செல் கேண்டில் தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஐடி ஸ்டாக்ஸில் ஒரு நர்வஸில் இருக்கிறதுனால, இந்த பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஒரு நர்வஸில் இருக்கிறதுனால ஐடி ஸ்டாக்ஸ் இன்னுமே ஃபர்தராக ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு கரெக்ஷன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பொசிஷனலாக எடுக்கிறவங்க இந்த ரீஜன் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த ஏரோ 35,500 இந்த ரீஜனுக்கு வரும்போது மார்க்கெட் வந்து திரும்பவும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எதுவும் இதில் போஸ்ட் பண்ணலை. பிகாஸ் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் அண்ட் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆனதுனால நீங்கள் கேட்டிருக்க அந்த ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். பிஹெச்எல் வந்து ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ பிஹெச்எல் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஷார்ட் டேர்மில் ஜனவரி மந்த்லேருந்து, இந்த வருஷத்துடைய ஜனவரி மந்த்லேருந்து வந்த இந்த சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஒரு நல்ல பீக் அப்சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனாலே இது வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரை தான் மீன் பண்ணுது. இந்த வாரத்தினுடைய லோ வந்து பிலோ 247க்கு பிலோவில் வரும்போது இந்த ஸ்டாக்ல இருந்து ஷார்ட் டேர்மாக இன்கேஸ் ஒரு ப்ராஃபிட்ல இருந்துன்னா எக்ஸிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. இன்கேஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கு உண்டான கரெக்ஷன் வந்து வரட்டும். ஓவரால் சப்போர்ட்டுங்கிறது இந்த சப்போர்ட் வந்து ஒரு ரியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இந்த ரீஜனில். அதாவது 198 ரூபாயிலிருந்து 200 ரூபாய்க்குறது ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகே, அதே போல் டிஎல்எஃப் வந்து கேட்டிருந்தீங்க. டிஎல்எஃப்பை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த இடத்துல எத்தனை முறை சப்போர்ட் எடுத்துருப்பாருங்க. ஓகே, ஒரு டிஎல்எஃப் வந்து ஒரு நல்ல ரியாலிட்டி செக்டாரில் வந்து ஓரளவுக்கு பெஸ்ட்டு ஸ்டாக்கு அப்படின்னாக்கா டிஎல்எஃப் அண்ட் ஒபராய் ரியாலிட்டி, இந்த 2 ஸ்டாக்குமே எடுத்துக்கலாம். சன்டெக் ரியாலிட்டி மட்டும் ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனில் இருக்குது. ஓகே, மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி. பட் ரியாலிட்டி செக்டாரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மினிமம் வந்து 692க்கு பிலோவில் வரும்போது மட்டுமே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து ஏற்படும். இதை பொறுத்தளவுக்கு சப்போர்ட்டில் தான் இருக்குது. அண்ட் இதுக்கு அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து பஜாஜ் ஆட்டோ பற்றியும் சில பேர் கேட்டிருந்தீங்க. பஜாஜ் ஆட்டோ பொறுத்தளவுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த பவுன்ஸ் பேக் ஆனது எவ்வளோ தூரம் சிக்னிஃபிகண்ட்டாக ஃபால் ஆனால் கூட இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸில் தான் சப்போர்ட் எடுத்து மேலே ரைஸ் ஆகுது. பட் ஈவன் தோ இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு, கிட்டத்தட்ட இந்த ரீஜனில் இருந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். பெருசாக வந்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட 9365ங்கிறது சப்போர்ட்டிவ் ரீஜன் தான். ஏன்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் இதில் பாருங்கள், ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் வந்து சிக்னிஃபிகண்டான அப்சைடு மொமெண்டம் தான் கொடுக்கு. ஓகே, ஸோ இன்கேஸ் இதை பிரேக் பண்ணால் கூட திரும்பவும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். எப்போ வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகும்னா இந்த ட்ரெண்ட் இருக்குல்ல, இது வரைக்கும் சைடுவேஸ் இருக்கா, ஸோ இந்த ட்ரெண்டு பிரேக் ஆகும்போது இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரைட் நோ மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் ஃபால் ஆனால் கூட 9510 வரைக்குமே
அண்டர் தி சப்போர்ட் அண்டர் தி சைட்வேஸ் மார்க்கெட்டு தான். ஃபைன். இதுக்கு அடுத்து நீங்கள் க்ரூட் ஆயிலை செக் பண்ணி பார்க்கும்போது க்ரூட் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஃபர்தராக இன்னுமே அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். பாருங்கள், திரும்பவும் அதே ரீஜனில் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. பாருங்கள், அந்த ரெசிஸ்டன்ஸ் ரீஜனை விட்டு தாண்டலை. ஓகே, பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட்டு ட்ரேட் ஆகுது. ஸோ ஃபர்தராக க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு 6100 6115 வரைக்குமே அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட 6000 5990ங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய 1 or 2 டேஸில் க்ரூட் ஆயில் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். அண்ட் மிடில் ஈஸ்டில் ஆல்சோ டென்ஷன் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஃபைன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய மார்க்கெட் ஃபால் ஆகும்போது நீங்கள் எடுத்துக்கூடிய அந்த ஸ்டாக்கை பற்றியோ என்கொயரி பண்ண கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்களும் ஒரு ஸ்டாக் எடுக்க முன்னாடி செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.